ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து முருங்கைக்கீரை வச்சு சூப்பு தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரையை நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல், வந்து சீரகம் மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மிளகு பொடி சேர்த்துக்கலாம், சால்ட்டு, மஞ்சள் பொடி. இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஹீமோகுளோபின் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து அயன் சத்து இருக்குது. இது வந்து தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நாம் வந்து குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து சூப்பாக குடிக்கலன்னா நம்ம வந்து இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சே கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு வானலியில் 1 ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. ஆயில் வேணால் கூட விட்டுக்கலாம். சீரகம் போட்டு தாளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். தாளிச்சதை நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ மிளகு பொடியை சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நாம் சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேருந்து நம்ம வந்து சூப்பை வந்து வடிகட்டிக்கலாம். இல்லை நம்ம வந்து இது சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி தேங்காய் பால் கூட இதில் விடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப் வந்து இது வந்து சாதத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.